இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த அருமையான கால நேரத்திலே மகிமை தொலைக்காட்சியில் நேயர் அவர்களை சந்திப்பதிலும் வாழ்த்தலை வணக்கத்தையும் சொல்லுகிறதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் பிதாவின் சித்தங்களை பற்றி நாம் இந்த கடந்த 6 நாட்களாக சிந்தித்து வந்தோம். அந்த சித்தம் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்தால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது நன்றாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மனதிலே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிதாவின் சித்தம் அது பரிபூர்ணமாக நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியதாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், மனதிலே ஒரு மாற்றம் வேண்டும். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவனாக வாழக்கூடிய நீங்களும் நானும் முழுவதுமாக மனம் மாற்றம் பெற்றவர்களாக இந்த உலகத்தின் மீது ஆசை வைக்காமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலேயே நாம் ஆசை வைக்கின்றவர்களாக, அவர் மேலேயே நாம் அவரையே நோக்கி பார்க்கின்றவர்களாக நாம் வாழ்கின்றோமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய மனதிலே மாற்ற வேண்டும். இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நம்முடைய மனம் செல்லாமல் அவரை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த செயல்கள், என் தேவனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த மனமாற்ற நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதுதான் பரிபூர்ணமான ஒரு சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக காணப்படுவதாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய மனதிலே மாற்றம் இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கை என்பது மறுவமான வாழ்க்கையாக காணப்படுகின்றதா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி அங்கே காணப்படுகின்றது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, மற்றவர்களோடு செல்லும் பொழுது அவர்களோடு ஐக்கியப்பட்டு அதற்கொத்த வேஷம் தரித்து வாழ்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? இல்லை, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக மற்றவர்கள் மத்தியிலே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனம் மாற்றம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகின்றதா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கேள்வி, நீ மனம் மாறப்பட்டு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்று சொல்லி நம்மிடத்தில் கேட்டால் அதற்கான பதில் என்னவாக அமையும்? இந்த உலகத்திலே கிறிஸ்தவனும் இந்த உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அதிகமாக சில நேரங்களிலே காணப்பட்டு விடுகிறோம். மறந்து போகக்கூடிய காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்வதற்காக, இந்த உலகத்தில் மாத்திரமே வாழ்ந்து செல்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. கிறிஸ்தவராக அழைக்கப்பட்டாலும் இதற்கு அடுத்ததாக நாம் மறுமைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிதாவாகிய தேவனை முழுவதுமாக ஆர்ப்பரித்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் கோடானு கோடி தூதர்கள் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவரோடு இணைந்து அவரையும் நாம் போற்றி பாடுவதற்காக படைக்கப்பட்ட நீங்கள் நானும் எல்லாவற்றையும் மறந்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரித்து வாழ்கின்றவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணாக மாறிவிடும். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக அமைந்து விடாது. நம்முடைய எண்ணத்திலே மாற்ற வேண்டும், நம்முடைய சிந்தையிலே மாற்ற வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதிதாக மாறி நாம் மறுரூபமாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அது மாற்றப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்குள்ளாக வாழ்ந்து அவரையே சார்ந்து அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, அவர் எப்படி வாழ கற்றுக் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இது கடினமான ஒரு வாழ்க்கை தான், உண்மைதான். அவரை போல வாழ்வது என்பது ஒரு கடினமானது தான். ஆனாலும்
அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அதை இந்த உலகத்திலே கடைபிடித்து நமக்கு கற்று தந்திருக்கின்றார். மறந்து போக வேண்டிய காரியம் அல்ல அது. அவர் இந்த உலகத்திலே எப்படி தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஏழைகளோடு ஏழைகளாக வாழ்ந்து அவர்களுடைய இன்ப துன்பங்களெல்லாம் பங்கெடுத்து அவர்களோடு வாழ்ந்து அவருடைய சோர்வுகளெல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து வந்திருக்கின்றார். இன்னும் பார்த்து என்று சொன்னால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே செய்திருக்கிறார். நம்மால் முடியுமா? நம்மால் முடியும். ஏனென்று சொன்னால் அவரை சார்ந்து அவரோடு அவருடைய கைக்குள்ளாக நாம் அடங்கியிருக்கும் பொழுது, மர்வமாக்கப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நம்மாலும் முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் எந்த காரியத்தை சொல்லுகிறோம் அது நடக்கும். விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த மர்வமாக்கப்பட்ட அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், பாவத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பரிபூர்ணமான சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், பிதா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்ற அவருடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக மாற வேண்டும். எல்லாவற்றிலும் புதிய சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை சிந்தையில் மாற்ற வேண்டும், எண்ணத்தில் மாற்ற வேண்டும். அவரிடத்தில் இருந்த சிந்தை, அவர் எப்பொழுதுமே பிதாவையே நோக்கி கொண்டிருந்தார். எப்பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் செய்து அதன் மூலமாகத்தான் அவர் இந்த உலகத்திலே அவர் எல்லா காரியத்தையும் நடப்பித்தார். அற்புதங்கள் அடையாளங்களும் செய்தார். அந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பிதாவை நோக்கி பார்க்கின்றவர்களாக எந்த ஒரு காரியத்திற்கானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மனமாற்றம் பெற்றவர்கள், அவரை நோக்கி பார்த்து அந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த சிந்தை நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமில்லை, நம்மோடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை மாத்திரமில்லை, நம்மை சார்ந்தவர்கள் இந்த உலகத்திலே யாரை இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை அறிவித்து அவருடைய சீசர்களாக்கி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட அவர்களும் அந்த சிந்தையை அடைய வேண்டும். பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அது காணப்படும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, பரிபூர்ணமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகின்றோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் சாட்சியாக இருக்கிறார். அவர் முன்மாதிரியாக நடந்து சென்றிருக்கின்றார். அவர் வழியிலே நாம் செல்வோம் என்று சொன்னார். அவர் எப்படி வாழ்ந்து சென்றாரோ, அவர் எப்படி நமக்கு வழிகாட்டினாரோ, எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ, எல்லாம் நம்மாலும் செய்ய முடியும். எப்பொழுது என்று சொன்னால், பிதாவை நோக்கி பார்க்கின்றவர்களாக, அவரை நோக்கி பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது எல்லாவற்றையும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவருக்குள்ளாக அவருடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் மேலான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக நம்மை மாற்றி அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அருமையான இயேசு கிறிஸ்துவே, அன்பின் பரலோக தந்தையே, இந்த வாரத்தில் 7 நாட்களும் அப்பா பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திற்குள்ளாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. பரிபூர்ணமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எங்களை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்முடைய பிள்ளைகளாக, உமது நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய சேட்டைகளுக்குள்ளாக எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். தேவைகளை சந்தியும். ஒவ்வொருவரும் என்னென்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அத்தனையும் நீர் கொடுத்து அனுப்பும் அப்பா. பரிபூர்ணமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கையை கொடும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகர் மீட்பரும் ஆகிய இயேசு இனி நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.